அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம மீனா நம்ம ஹஸ்பண்ட் எடுத்திருக்கிற முடிவு தப்பானது அப்படிங்கறத ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எவ்வளவு தடவை எடுத்து சொன்னாலும் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாத செந்தில் தனியா கூட்டிட்டு வந்துட்டு அங்க வேலைகளை செஞ்சு முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாகி மறுநாள் வேலைக்கு போறாங்க. போயிட்டு வரும்போது நம்ம மீனா என்ன பண்றாங்கன்னா பாண்டியனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மாமா நாம தான் கொட்ரஸ் போறோம் அப்படிங்கிற முடிவை எடுத்துருப்போம் தப்பா நினைச்சிடக்கூடாது அப்படிங்கறதுனால நம்ம மீனா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாண்டியன் வந்ததுமே மாமா நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேக்குறாங்க. என்னப்பா விஷயம் மீனா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல மாமா நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த கோட்ரஸ்க்கு போகணும் அப்படிங்கிற முடிவு எடுத்தது நான் கிடையாது, உங்க பையன் தான் மாமா எடுத்தாரு. எனக்கு அங்க போய் தனியா இருக்கிறதுல துளியும் விருப்பம் இல்லை. நம்ம வீட்டுல எல்லாரோடைய சந்தோஷமா இப்படி திரும்பினா அத்தை ஒரு பக்கம் அரசி இன்னொரு பக்கம் ராஜி மயிலக்கான எல்லாரோடைய சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டவன் நானு. அதுக்காக தான் எங்க வீட்டுல இருக்கிறவங்கள ஞாபகம் கூட இல்லாத அளவுக்கு நம்ம குடும்பம் இருக்கேன் நான் ரொம்ப பெருமையா இருந்திருக்கேன். ஆனா உங்க பையனுக்கு அது சுத்தமா பிடிக்கல மாமா, அதனாலதான் தனியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு வந்துட்டாரு. மத்தபடி இதுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்ல, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட பாண்டியன் ஒரு பக்கம் நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளுங்க எல்லாருமே ரொம்ப நல்ல பொண்ணுங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. அதை தாண்டி செந்தில் தான் ரொம்ப ஒஸ்டா நடந்துக்கிறான். அவனோட எண்ணத்தால தான் மீனா இப்ப நம்ம வீட்டை விட்டு வெளியில போற அளவுக்கு ஆயிருக்கு அப்படிங்கறத ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சரி விடுப்பா எதுவும் அவன் இஷ்டப்படி பண்ணிட்டு இருக்கட்டும், ஆனா கூடி சீக்கிரம் அந்த லோனை மட்டும் கட்டிடுங்கம்மா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் கிளம்பிடுறாங்க. மீனா ஒரு பக்கம் மாமா ரொம்ப மனசுடைஞ்சு இருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டாலும் வேற வழி இல்ல, செந்தில் என்ன சொன்னாலும் கேட்க போறதில்ல அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இது விஷயமா கண்டிப்பா அவங்களுக்குள்ள அடிக்கடி ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகிட்டு தான் இருக்க போகுது. இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க. நம்ம பழனி சுகன்யா ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்கன்னா அடுத்து கண்டிப்பா செந்திலோட வீட்டுக்கு தான் போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க போறாங்க. இதனால சுகன்யா ஒரு பக்கம் பழனியை வெளுத்து வாங்க போறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.